தமிழகத்தில் அதிகரிக்கும் பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பது தொடர்பாக தலைமைச் செயலாளர் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், என்ன விவரம்? ஆனந்தி, சமீப நாட்களாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக ஓடும் ரயிலில் பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கீழே தள்ளிவிடப்பட்ட சம்பவமும், கிருஷ்ணகிரி, திருச்சி போன்ற மாவட்டங்களில் பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் போன்ற நடவடிக்கையில் இருந்தது. காவல்துறையும் தமிழக அரசும் இதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாக அவ்வப்போது அதற்கான விஷயங்கள் குறித்து பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் தலைமைச் செயலாளர் தலைமையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கும், இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் உடனடியாக காவல்துறையும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முழுமையாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. கூட்டத்தில் டிஜிபி சங்கர் ஜிவால், அதே போன்று பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு ஏடிஜிபி ஜெயராம் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் துறையினுடைய செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய நடவடிக்கையும், இது போன்ற புகார்கள் ஏதேனும் எழுந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட இருப்பதாகவும், துறை அதிகாரிகளுக்கு கூடுதலான உத்தரவை தலைமை செயலாளர் பிறப்பிப்பார் என்று தெரிகிறது. அது தொடர்பான கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.